விஷயத்தை பற்றி நாம் சிந்திக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையின் இரு பகுதிகள், அதை வேத வசனத்தின் அடிப்படையில் நாம் தெளிவாகவே புரிந்து கொண்டோம். பிற்பாடு அந்த இரண்டு வருகைகளுக்கும் உள்ளதான வித்தியாசத்தை பற்றி நாம் தெளிவாக புரிந்து கொண்டோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய வாழ்ந்த நாட்களில் அவர் கூறின வருகை, அவருடைய வருகையினுடைய இரண்டாவது கட்டத்தை பற்றித்தான் அதிகமாக பேசியிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். சபை இல்லாத ஒரு காலகட்டத்தில் அவர் அதை பேசினார் என்பது கவனிக்கத்தக்க விஷயம். இனி சபையினுடைய எடுத்துக்கொள்ளப்படுதலை பற்றி நாம் சிந்திக்கும் போது, அந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் என்ற அந்த சொல்லானது நாம் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தின் அடிப்படையில் நாம் இந்த பெயரை கொடுக்கிறோம். ஆங்கிலத்தில் அதை ராப்சர் என்று சொல்லுகிறார்கள். லத்தீனிலே ராப்சுரோ என்ற சொல்லிலிருந்து ராப்சர் என்ற வார்த்தை உருவாக்கி வந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹர்பாசோ என்னும் சொல்லதற்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது கிரேக்க மொழியிலே. அதற்கு பலவந்தமாக எடுத்துக்கொண்டு போகுதல், தட்டி பறித்து கொண்டு போகுதல் என்றெல்லாம் அதற்கு பொருள் கொடுக்கலாம். தம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக் கொள்ளப்பட்ட தம்முடைய சபையை எவ்வளவு ஆர்வத்தோடு வந்து சேர்த்து கொள்ளுகிறார் என்பதை இந்த சொற்கள் எல்லாம் நமக்கு சுட்டி காண்பிக்கின்றன. வேதத்திலே சில வசனங்களை நாம் வாசிக்கும் போது இந்த வார்த்தைகள் என்னென்ன அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, எந்த அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். இப்போ யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் போது, என் நாடுகள் என் கையிலும் என் பிதாவின் கையிலும் இருக்கின்றது, அவைகளை அவருடைய கையிலிருந்து, என் கையிலிருந்தும் பிதாவின் கையிலிருந்தும் ஒருவனும் பறித்து கொள்வதில்லை. அந்த பறித்து கொள்வதில்லை என்பதற்கும் அதே வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் காண முடியும். அதுபோலவே அந்த எத்தியோப்பியா நாட்டு மந்திரிக்கு பிலிப்பு ஞானஸ்நானம் கொடுப்பார். அது ஞானஸ்நானம் கொடுத்ததும் ஆவியானவர் அவனை எடுத்துக்கொண்டு போனார் என்று வாசிக்கிறோம் அல்லவா? அந்த இடத்திலும் இதே சொல் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுபோலவே இந்த விதை விதைக்கிறவனுடைய உவமையை பற்றி சொல்லும் போது, அவன் விதைத்தான், சில விதைகள் அந்த குத்தி பட்சித்து போட்டன அப்படின்னு வரும் இல்லையா? அந்த பட்சித்து போட்டன என்பதற்கும் அதே சொல் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ அவ்வளவு துரிதமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையின் போது சபை எடுத்துக்கொள்ளப்படும் என்ற அந்த அற்புதமான சத்தியத்தை இந்த சொற்கள் நமக்கு உணர்த்தி காண்பிக்கின்றன. அடுத்ததாக நாம் சிந்திக்க வேண்டியது, இந்த சபை எடுத்துக்கொள்ளப்படுகின்ற அந்த தருணத்தில், சந்தர்ப்பத்தில் என்னென்ன சம்பவங்கள் நடைபெறும் என்பதை கூட நாம் கொஞ்சம் புரிந்து கொண்டால் இன்னும் நமக்கு அதிக சந்தோஷமானதாக இருக்கும். ஏனென்றால் ஆண்டவருடைய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படும் போது நடைபெறக்கூடிய அந்த சம்பவங்கள் நாம் அனுபவிக்க போகிறோம் என்றாலும் இப்பொழுதே அதை சிந்திப்பது நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கின்றன. அவருடைய வருகையின் போது நடைபெறக்கூடிய சம்பவங்கள் என்ன என்று நாம் சிந்திக்கும் போது, இதற்கு நமக்கு அடித்தளமாக விளங்குகிற வேத பகுதிகள் இருக்கின்றன. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம், அதில் 16 to 18 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கும் போது, ஆண்டவருடைய அந்த நடுவான வருகையின் போது 3 சத்தங்கள் தொனிப்பதாகவும், அந்த 3 சத்தங்கள் தொனிக்கின்ற சந்தர்ப்பத்தில் 3 சம்பவங்கள் நடைபெறுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் காணலாம். அந்த 3 சத்தங்கள் என்னென்ன என்று கேட்கும்போது, 1 கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ கர்த்தருடைய ஆரவாரம். 2வதாக பிரதான தூதனுடைய சத்தத்தோடும், 3வது தேவ எக்காலத்தோடும் என்ற அந்த 3 சத்தங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதை குறித்து கொஞ்சம் பார்க்கலாம். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆரவாரம் என்றால் என்ன என்ற ஒரு கேள்வி எழும்புகிறது. ஒரு நபரோ அல்லது ஒட்டுமொத்தமாக ஒரு பெரும் கூட்டமோ நின்று கொண்டு கண்ணா பின்னா என்று கத்துகிற அந்த சத்தத்தையும் கூட என்ன செய்யலாம்? ஆரவாரம் என்று சொல்லலாம். ஆனால் இங்கே ஆரவாரம் என்பதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற மூலச்சொல்லினுடைய பொருள், சரியாக அதை தமிழிலே சொல்வதாக இருந்தால், கர்த்தர் தாமே கட்டளையின் குரலோடும் என்று வர வேண்டும். அந்த கட்டளையின் குரல் என்பதற்கான கிரேக்க சொல் இராணுவத்துறையிலே பயன்படுத்தப்படுகிற ஒரு வார்த்தை. ஒரு இராணுவ அதிகாரி
தன் கீழ் இருக்கக்கூடிய வீரர்களுக்கு உத்தரவு பிறப்பிப்பதை குறிக்கக்கூடிய சொல்லுதான் அந்த கிரேக்க வார்த்தையினுடைய சொல் கெல்யூஸ்மா என்பதாகும். அப்போ அதை சரியாக நாம் சொல்வதாக இருந்தால் கர்த்தர் தாமே கட்டளையின் குரலோடும் என்று வர வேண்டும். அப்ப ஆண்டவர் வரும்போது ஏதோ ஒரு ஆரவாரத்தோடு வருவார் என்றல்ல, கட்டளையின் குரலோடு வருவார். இதை நமக்கு வேதத்தின் அடிப்படையிலே புரிந்து கொள்ள வேண்டுமானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே சொல்லுவார், இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். இப்ப நான் சொல்றது 28, 29 வசனங்கள் 5ஆம் அதிகாரத்தில். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படியாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படியாகவும் எழுந்திருப்பார்கள். அப்ப அந்த இடத்துல ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கும் என்ற அந்த சத்தமும் 1 தெசலோனிக்கேயர் 4:16-18 கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் என்று சொல்லுவதும் ஒரே அர்த்தத்தை குறிக்கக்கூடிய சொல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த இடத்துல ஆண்டவர் என்ன கட்டளை கொடுப்பார் அது நமக்கு தெரியாது. ஒருவேளை சங்கீதத்துல நான் வாசிக்கிறோம், நீர் மனுஷனை நிர்த்தூளியாக்கி மனுபுத்திரரே திரும்புங்கள் என்கிறீர் அப்படின்னு வாசிக்கிறோம். ஒருவேளை அந்த சத்தத்தை ஆண்டவர் கொடுப்பாரா என்னமோ நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது மொத்தம் எத்தனை பேரை உயிரோடு எழுப்பினாரோ நமக்கு தெரியாது. ஆனால் 3 சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. ஒன்று, யவீரினுடைய மகள் 12 வயது சிறுமி உயிர்ப்பிக்கப்பட்ட சம்பவம். இன்னொன்று, நாயின் என்கின்ற அந்த ஊரை சார்ந்த ஒரு கைம்பெண்ணுடைய மகன் வாலிபன் உயிர்ப்பிக்கப்பட்ட சம்பவம். இன்னொன்று, பெத்தானியா என்னும் சிற்றூரை சார்ந்த ஆண்டவரை நேசித்த ஆண்டவரால் நேசிக்கப்பட்ட லாசரு மரித்து போக 4 நாட்களுக்கு அடக்கம் பண்ணி 4 நாட்களுக்கு பிற்பாடு அவனை உயிரோடு எழுப்புகிற சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவங்களில் எல்லாமே ஆண்டவர் கட்டளை கொடுத்திருக்கிறார் என்பதை பார்க்க முடியும். அந்த யவீரினுடைய இல்லத்திற்குள் போய் தலித்தா கூமி சிறு பெண்ணே எழுந்திரு என்று ஆண்டவர் கட்டளை இடுகிறார். வாலிபனுடைய பாடையை தொட்டு வாலிபனே எழுந்திரு என்று சொல்லுகிறார். லாசருவின் கல்லறை என்று நின்று கொண்டு லாசருவே வெளியே வா என்று சொல்லுகிறார். இந்த 3 இடங்களிலுமே அவருடைய கட்டளை வருகிறது. அதுபோல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது, தம்முடைய சபையை சேர்ப்பதற்காக வரும்போது அவர் கட்டளையிடுகிற நேரத்தில் இந்த கிருபையின் கால விசுவாசிகளாய் பரிசுத்தவான்களாய் மரித்தவர்கள் உயிரோடு எழும்புவார்கள். அவர்களை உயிரோடு எழுப்புவதற்காக ஆண்டவர் புறப்படுவிக்கின்ற கட்டளை தான் ஆரவாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது பிரதான தூதனுடைய சத்தம் என்ற அந்த ஒரு சத்தத்தை பற்றி கூட சொல்லி இருக்கிறது. பிரதான தூதனுடைய சத்தம் என்பதை சிந்திக்கும் போது பிரதான தூதன் யார், பிரதான தூதனுடைய சத்தம் இங்கே வர வேண்டிய அவசியம் என்ன என்றெல்லாம் நம்முடைய மனதில் கேள்வி எழும்புகிறது. பிரதான தூதன் யார் என்ற கேள்விக்கு 1க்கும் மேற்பட்ட பிரதான தூதர்களை பற்றி திருமறை கூறுகிறதை நாம் பார்க்கலாம். அதிலே குறிப்பாக முக்கியமான சந்தர்ப்பங்களில் எல்லாம் வெளிப்படுவது மிகாவேல் என்பதை நாம் காணலாம். அந்த மிகாவேல் என்னும் அந்த பிரதான தூதனுடைய சத்தம் அங்கே தொனிக்கும் என்று நாம் சிந்திக்க முடியும். அவனுடைய சத்தம் இங்கே எதற்காக வருகிறது, அதனுடைய அவசியம் என்ன என்ற கேள்வி கேட்கும் போது வேத ஆராய்ச்சியாளர்கள் அதற்கு வேறுபட்ட கருத்தை சொல்லுகிறார்கள். அதில் பெரும்பாலான ஒரு கூட்டம் சொல்லுவது என்னவென்று கேட்டால், நாம் யூதாவினுடைய நிருபத்தை வாசிக்கும் போது மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுக்கும் மிகாவேல் தூதனுக்கும் இடையிலே ஒரு தர்க்கம் ஏற்படுகிறது. அந்த சந்தர்ப்பத்தில் மிகாவேல் தூதன் சாத்தானை பிசாசை கடிந்து கொண்டதாக சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம் இல்லையா. கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வார் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். அப்போ அதற்கு என்ன சொல்லுகிறார்கள் என்றால், மோசே தேவனுடைய மனுஷன்தான், தேவனுடைய ஊழியக்காரன் தான், ஆனால் அவனும் கீழ்ப்படியாமல் போனான். அப்போ அவன் இந்த பூமியிலே வாழ்ந்தபோது அவனுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட சில பிழைகளை சுட்டி காண்பித்து இப்படிப்பட்டவன் என்ன செய்யக்கூடாது, உயிரோடு எழும்பக்கூடாது என்று பிசாசானவன் வாக்குவாதம் செய்வதாகவும், அதை போலவே ஆண்டவருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற புதிய ஏற்பாட்டு சபை விசுவாசிகள் தட்டும் தடுமாறியும் விழுந்தும் எழுந்தும் வாழ்கிறதினாலே இவர்களை எழும்பக்கூடாது என்று சொல்லி பிசாசானவன் தடை கொண்டு வருவான். அந்த தடையை முறியடிப்பதற்காக
பிரதான தூதனுடைய சத்தம் துணிக்கும் என்று சொல்லுகிறார்கள். ஏனென்றால் அப்படி ஆண்டவருடைய சமூகத்திற்கு நாம் எடுத்துக்கொள்ளப்படும் போது இவர்களுடைய ஏரியாவை தாண்டித்தானே போக வேண்டும். வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள் என்று அவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறபடியினால் அவர்களுடைய கோட்டை அல்லது அவர்களுடைய அந்த எல்லையை, இராணுவ முகாமை தாண்டித்தானே விசுவாசிகள் மேலே போக வேண்டும். ஆகவே அதற்கு தடையாக அவன் தடையை கொண்டு வருவான், பிசாசானவனும் அவனை சார்ந்தவர்களும். அதை முறியடிப்பதற்காக இந்த பிரதான தூதனுடைய சத்தம் என்று சொல்லுகிறார்கள். கேட்பதற்கு நன்றாகத்தான் இருக்கிறது, ஆனால் எனக்கு அது ஜீர்ணிக்க முடியவில்லை. எனக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் என் மனசுல என்ன நினைக்கிறேனோ அதை நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன் அதை ஏற்றுக்கொள்வதற்கு சற்று தயக்கமாக இருக்கிறது என்று கேட்டால், ஆண்டவருடைய வருகையை பற்றி, அதாவது பகிரங்க வருகையை பற்றி சொல்லும் போதே மனுஷகுமாரன் வரும் நாளும் நாளிகையையும் பிதா ஒருவரை தவிர மற்றொருவனும் அறியான், தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார் அப்படின்னு சொல்லியிருக்கு. இத்தனைக்கும் மத்தேயு சுவிசேஷத்துல ஆண்டவருடைய பகிரங்க வருகையை பற்றி அவர் பேசுறாரு, அந்த வருகைக்கான அடையாளங்களை சொல்றாரு. இவ்வளவை சொல்லிக்கொண்டு வரும்போதே அவர் வரும் நாளும் நாளிகையையும் பிதா ஒருவரை தவிர மற்றொருவனும் அறியான், தூதர்களும் அறியார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல தூதர்கள் அப்படின்னு சொல்றத தேவ தூதர்களை இரண்டாக பிரிக்கலாம் இல்லையா? பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அவர்களை நியாய தீர்ப்புக்காக அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி அப்படின்னு பேதுரு எழுதுறாரா? அப்போ பாவம் செய்த தூதர்கள் என்ற ஒரு கூட்டம் இருப்பார்களே, ஆனால் பாவம் செய்யாத பரிசுத்தமான ஒரு கூட்டம் தூதர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரிகிறது. அப்போ ஒட்டுமொத்த தேவ தூதர்களை இரண்டாக பிரிக்கலாம். படைக்கப்பட்ட நாளிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவருக்கு உண்மையாய் இருந்து அவருடைய சித்தத்தை மட்டும் நிறைவேற்றி கொண்டிருக்கிற பாவம் செய்யாத தூதர்கள், பரிசுத்த தூதர்கள். இன்னொன்று சாத்தானோடு சேர்ந்து ஆண்டவருக்கு விரோதமாக கலகம் பண்ணி பாவம் செய்து அதனாலே தள்ளப்பட்ட தூதர்கள். இப்படி இரண்டாக தூதர்களை பிரிக்கலாம். அப்போ மனுஷகுமாரன் வரும் நாளும் நாளிகையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், தூதர்களும் அறியார்கள்னு சொல்லும் போது அந்த தூதர்களும் அதில் உட்படுவார்கள். யாரு? பாவம் செய்யாத தேவ சித்தத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கக்கூடிய தூதர்களும் உட்படுவார்கள், பாவம் செய்த தூதர்களும் உட்படுவார்கள். அப்ப இவர்கள் யாருக்குமே மனுஷகுமாரன் வருகிற நாளும் நாளிகையும் தெரியாது. பகிரங்க வருகையை பற்றி ஆண்டவர் அப்படி சொல்லும் போது ரகசிய வருகையை பற்றி அவர்களுக்கு தெரிவதற்கு சான்ஸே இல்லை. அப்படி முன்னாடி தெரிந்திருந்தால்தான் உடனே இவன் தன்னுடைய இராணுவத்திற்கு எல்லாம் கட்டளை கொடுத்து எல்லாம் AK-47 ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அந்த மாதிரி கொண்டு வந்து நிறுத்தி அதை தடுப்பதற்கு முயற்சிப்பான் அப்படின்னு நம்ம சிந்திக்கலாம். ஆனா அது தெரியாதுன்னு சொல்லும் போது இவனுக்கு அதுக்கான வாய்ப்பே இல்லையே. அதனால பிரதான தூதனுடைய சத்தம் இந்த நோக்கத்திற்காக அல்ல அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட முடியுது. சரிங்க, அதுக்காக இல்லைன்னுட்டீங்க. பிசாசையும் அவனுடைய தடையையும் தகர்த்தெறிவதற்காகன்னு சொல்றது ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்றீங்க. பின்ன அது எதுக்காகத்தான் அந்த சத்தம் அப்படிங்கிற அடுத்த கேள்வி வருகிறது. ஒண்ணு இல்லைன்னு சொன்னா அப்புறம் அது எதுக்காகன்னு சொல்லணும் இல்லையா? அதற்கு பதில் என்ன அப்படின்னு கேட்டா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையிலே முக்கியமான சந்தர்ப்பங்களில் எல்லாமே தேவ தூதர்களுடைய பிரசன்ஸ் இருந்திருக்கிறதை நான் பார்க்க முடியும். அப்படித்தானே? அவருடைய பிறப்பில் தேவதூதர்கள் அவருடைய தேவதூதர்களுடைய பிரசன்ஸ் இருந்திருக்கிறது. அவர்கள் தங்களுடைய பங்கை நிறைவேற்றி இருக்கிறார்கள். அதுபோல அவருடைய உயிர்த்தெழுதலில் தேவதூதர்களுடைய அவர்களுடைய செயல்பாடுகள் இருந்திருக்கிறத பார்க்க முடியும். இனி பரமேறி போகும்போது அந்த வெண்வஸ்திரம் தரித்த 2 புருஷர்கள் இறங்கி வருகிறார்கள். அவர்கள் பேசுகிறார்கள். இனி இன்னும் கொஞ்சம் கூட உள்ள நுழைஞ்சு போனா அந்த 2 பேரும் தேவ தூதர்களா மனிதர்களா என்பது கூட சிந்திக்க வேண்டிய ஒன்று. ஏனென்றால் வேத ஆராய்ச்சியாளர்களிலே ஒரு கூட்டம் சொல்லுகிறார்கள், அந்த வெண்வஸ்திரம் தரித்த 2 புருஷர்கள்
அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏன் அந்த 2 புருஷர்கள் மறுரூப மலையிலே 2 பேர் வந்தாங்க இல்லையா? யாரு? மோசேயும் எலியாவும். அந்த 2 பேருமாக அவங்க இருக்கலாமே, அதுக்கு ஏன் தேவதூதர்களை கொண்டு வந்து சொல்றீங்க அப்படிங்கிற ஒரு வாதத்தையும் முன்வைக்கிறாங்க. இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். எப்படியோ 2 பேரு தேவதூதர்கள் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கொண்டால் கூட அங்கேயும் தேவதூதர்களை பற்றி பார்க்கிறோம். அப்ப அவருடைய முதலாம் வருகையில், அவருடைய உயிர்த்தெழுதலில், அவருடைய பரமேறுதலில் தேவதூதர்களுடைய பிரசன்ஸ் இருந்திருக்கிறது உண்மையானால், இனி அவர் மறுபடியுமாக வரும்போது தேவதூதர்கள் அணிவகுப்பு மரியாதை நடத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தூதர்கள் புடைசூழ என்ன செய்வாருங்க? வருவார். அதாவது நான் சொல்ல வர்ற விஷயம், நம்முடைய சாதாரணமா நடைமுறையில பார்க்கிற நேரத்துல இந்த ஒன்றியம், வார்டு, ஒன்றியம், வட்டம், மாவட்டம், இவங்களே வரும்போது தனியா வர்றது இல்லையே. இவங்க வரும்போதே ஒரு 7-8 கார்கள் பின்தொடரத்தானே வர்றாங்க. அப்ப அவங்களே அப்படி வரும்போது, அகில உலகத்தையும் ஆளுகை செய்கிற ராஜாதி ராஜா வரும்போது யாருமே இல்லாம சும்மா வருவார? அதனால தேவ தூதர்கள் அணிவகுப்பு மரியாதை நடத்துவார்கள். அந்த அணிவகுப்பு மரியாதைக்கு தலைமை தாங்குவது யாருங்க? மிகாவேல் தூதன். அவனுடைய சத்தத்தோடு தூதர்கள் அந்த என்ன சொல்வது அணிவகுப்போடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவார் என்று சாதாரணமாக சிந்தித்தால் போதுமானது. மற்றபடி அந்த பிசாசை அவனை கொண்டு வந்து இங்க நுழைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது எனக்கு தோணுது. சரி, அடுத்து 3வது என்ன சத்தம்? தேவய காலம். தேவய காலம் அப்படிங்கிறத நம்ம வாசிக்கும் போது ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக புதிய ஏற்பாட்டிலே எக்காலங்களை பற்றி நான் ரொம்ப அதிகமாக வாசிப்பதில்லை, அப்படித்தானே? புதிய ஏற்பாட்டில் எக்காலங்களை பற்றி ரொம்ப வாசிப்பதில்லை. ஆனால் பழைய ஏற்பாட்டில் எக்காலங்களை பற்றி நாம் அதிகமாக வாசிக்கிறோம். எக்கால சத்த ஞாபக பண்டிகை அப்படின்னு ஒரு பண்டிகையும் கூட நம்ம 7 லேவியராகமத்துல 7 பண்டிகைகளை பற்றி நம்ம சொல்றத வாசிக்கிறோம். அந்த 7 பண்டிகைகளை நாம் அழகா தீர்க்க தரிசன கண்ணோட்டத்திலே நாம் விளக்கம் கொடுத்து படிக்கின்ற வேளையில் அது பஸ்காவில் ஆரம்பிக்கிறது, கூடார பண்டிகையில் முடியும், அப்படித்தானே? பஸ்கா பண்டிகை, புளிப்பில்லா அப்ப பண்டிகை, முதற் பலனாகிய கதிர்கட்டு அசைவாட்டும் பண்டிகை, 50ஆம் நாள் பண்டிகை என்கின்ற பெந்தகோஸ்தே பண்டிகை, எக்கால சத்த ஞாபக பண்டிகை, பாவ நிவாரண பண்டிகை, கூடார பண்டிகை. இந்த 7 பண்டிகைகளையும் நாம் படித்து வந்தால் அது சரியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்திலிருந்து 1000 வருட அரசாட்சி வரை உள்ள வேத சத்தியங்களை நமக்கு அழகாக வெளிப்படுத்துவதை பார்க்கலாம். இந்த 7 பண்டிகைகள் இது காண்பிக்கின்ற புதிய ஏற்பாட்டு சத்தியங்கள். அது எப்படி நிறைவேறி கொண்டிருக்கின்றன, இனி நிறைவேற போகின்றன என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டுமானால் சிலுவை முதல் சிங்காசனம் வரை, என்னவா? சிலுவை முதல் சிங்காசனம் வரை அந்த தலைப்பில் நான் பேசியிருப்பேன். சிலுவை முதல் சிங்காசனம் வரைன்னா அப்ப பாடுகள்ல இருந்து சிங்காசனம் ஆட்சி செய்ய அப்படின்னு நினைச்சிட வேண்டாம். இந்த 7 பண்டிகைகளுக்கு கொடுக்கப்பட்ட விளக்கங்கள், அதை நீங்க கேட்டு பாருங்க. அந்த 7 பண்டிகைகளையும் நீங்க தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அது காண்பிக்கின்ற புதிய ஏற்பாட்டு சத்தியத்தை நீங்க புரிந்து கொள்ளலாம். அப்போ அதிலே நீங்க இந்த எக்கால சத்த ஞாபக பண்டிகை அப்படின்னு ஒண்ணு வருது இல்லையா? இது 5வது பண்டிகை. நீங்க அந்த பண்டிகைகளுடைய அந்த 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 காலத்தை நீங்க படிச்சு கொண்டு வரும்போது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பெந்தகோஸ்தே பண்டிகை அது அவங்களுடைய ஆண்டின் 3வது மாதத்தில் நடைபெறும். அதுக்கப்புறமாக 7வது மாதத்தில் நடைபெறக்கூடிய பண்டிகை, ஒரு நீண்ட இடைவெளி விட்டு அடுத்து நடக்கக்கூடிய பண்டிகை தான் எக்கால சத்த ஞாபக பண்டிகை. இது 2க்கும் இடையில ஒரு நீண்ட இடைவெளி இருக்கிறது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய புதிய ஏற்பாட்டுக்கு நாம் வரும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய திருச்சபை பெந்தகோஸ்தே நாளிலே உருவானது.
அது பெந்தகோஸ்தே பண்டிகையினுடைய நிறைவேறுதல். அதற்கப்புறமாக ஒரு நீண்ட இடைவெளி காலம். அந்த நீண்ட இடைவெளி காலம் தான் சபையின் காலம். இந்த சபையின் காலம் ஆகிய இந்த இடைவெளி முடியும் போது எப்படி அந்த பண்டிகைக்கு தொடர்ந்து அடுத்த பண்டிகை எக்கால சத்த ஞாபக பண்டிகை ஆரம்பிக்கும் போது எக்கால சத்த ஞாபக பண்டிகை என்ற பொருளிலேயே அந்த வார்த்தை வருவதனால் அந்த எக்கால சத்தம் என்பது யூதர்களோடு சம்பந்தப்பட்டதான ஒரு விஷயமாக சொல்லப்படுகிறது. அப்படியானால் இந்த இடத்தில் எக்காலம் என்று சொல்லுகின்ற வேளையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு யுகம் முடிகிறது, ஒரு புதிய யுகம் பிறக்கிறது. தேவன் புறஜாதி யூதர்கள் என்ற வித்தியாசம் இல்லாமல் தமக்கென்று ஒரு கூட்டத்தை தேர்ந்தெடுக்கிறார், அதுதான் சபை. இந்த சபையின் காலம் முடிந்ததும் தேவன் யூதர்களோடு ஈடுபட்டிருந்த அந்த காலத்திற்கு ஒரு இடைவெளி வந்ததல்லவா, அந்த இடைவெளி முடிந்து மறுபடியும் தேவன் யூதர்களோடு என்ன செய்கிறார், செயல்பட தொடங்குகிறார். அதுதான் அந்தி கிறிஸ்துவின் காலம். அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம் என்று வாசிக்கிறோம். ஆகவே தொடங்குகிறார் என்பதை காண்பிப்பதற்காகவே இந்த எக்கால சத்தம் என்று சிந்திப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன. இனி அதுல இன்னொன்னை கூட சிந்திக்கலாம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் நாம் பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசரிப்பு கூடாரத்தை மையமாக வைத்து திசைக்கு 3 கோத்திரங்கள் வீதம் 4 திசைகளிலும் பாளையம் இறங்கி இருப்பார்கள். அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் அவருடைய பாலைவன பயணத்தின் போது எக்காலங்கள் தொனிக்கப்படும். அந்த எக்காலங்கள் எந்தெந்த சந்தர்ப்பத்தில் எல்லாம் துணிக்கப்படும்? ஒன்று, ஒரு இடத்திலிருந்து பயணத்தை துவக்குகிறார்கள் என்றால் அங்கே எக்காலம் துணிக்கப்படும். அப்புறம் குடியிருக்கிற இஸ்ரவேலர்களுக்கு ஆண்டவர் ஏதாவது கட்டளை கொடுக்கிறார், மோசேக்கு சொல்ல சொல்றாரு அப்படின்னா அவங்களை எல்லாமே ஆசரிப்பு கூடாரத்தின் வாசல் அண்டையில் கூடி வர வைக்க வேண்டும். அப்படி அவர்களை கூடி வரவழைப்பதற்காக எக்காலம் துணிக்கும். மூன்றாவது, எதிரிகள் படையெடுத்து வந்தால் அவர்களோடு போரிடுவதற்கு ஆயத்தமாகும்படி எக்காலம் தொனிக்கும். இந்த 3 நோக்கங்களுக்காக எக்காலங்கள் தொனிக்கிறபடியினாலே இந்த 3 விதமான எக்கால சத்தங்களும் ஒன்று போல் இருக்காது. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி எக்கால துணியாக இருக்குமானால் இது எதுக்கு கூப்பிடுறாங்கன்னு தெரியாது இல்லையா? சண்டைக்கு ஆயத்தமாக சொல்றாங்களா, இல்லைன்னா மூட்டை முடிச்சுகள் எல்லாம் கட்டிட்டு பயணத்துக்கு ஆயத்தமாக சொல்றாங்களா, இல்லைன்னா கர்த்தர் சொன்னதை கேட்கறதுக்கு ஆசரிப்பு கூடார வாசல் அண்டையில கூடி வர சொல்றாரா, ஒன்னும் தெரியாது. அதனால ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான சத்தங்கள் இருக்கும். இத பழைய ஏற்பாட்டு நிபுணத்துவம் பெற்ற அப்போஸ்தலனாகிய பவுல், அவர் நியாயப்பிரமாணத்தை கரைச்சு குடிச்சவர் அல்லவா, வேத விற்பனர் அல்லவா, அவர் அந்நிய பாஷையை பற்றி பேசும்போது சொல்லுவாரு, எக்கால தொனி அந்த வித்தியாசத்தை காட்டாவிட்டால் அதை எப்படி புரிஞ்சு கொள்ளவா? அது மாதிரிதான் நீங்க பேசுற பாஷையில என்ன இருக்கணுங்க, புரிந்து கொள்ளத்தக்கதான நிலைமையில இருக்கணும்னு ரொம்ப அழகா சொல்லி வருவார். அது போற போக்கில் ஒண்ணு ஞாபகப்படுத்தினேன், அவ்வளவுதான், அது விஷயம் இல்லை. சரி, அப்போ இந்த நோக்கத்திற்காக எக்கால சத்தம் தொனிக்கும். இந்த 3 சத்தங்கள் தொனிக்க சம்பவங்கள் நடைபெறுகிறது. என்ன 3 சம்பவங்கள்னு சொன்னேன்? ஒன்னு, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். 2, உயிரோடு இருக்கிறவர்கள் மறுரூபமாக்கப்படுவார்கள். 3, இருவரும் சேர்ந்து கர்த்தரை எதிர்கொண்டு போகும்படி மேலே எடுக்கப்படுவார்கள். கர்த்தர் அங்கிருந்து, எங்கிருந்து? இப்ப எங்க இருக்கிறாரோ அங்கிருந்து. இப்ப எங்க இருக்கிறாரு? பிதாவினுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறாரு. அங்கிருந்து கர்த்தர் இறங்கி வர, இங்கிருந்து சபை எடுத்துக்கொள்ளப்பட, நடுவானில் ஆண்டவரை சந்திப்போம். எப்படியோ ஒரு தப்பான எண்ணமும் சபைகளுக்குள்ள ஒண்ணு நுழைஞ்சிருக்கு. 7 வருஷம் நம்ம எங்க இருப்போம்? மத்திய ஆகாசத்துல இருப்போம், மத்திய வானத்துல இருப்போம். அது எனக்கு உடன்பாடு இல்லை, அதை ஏத்துக்கிட முடியல. ஏனென்றால் ஆண்டவர் மத்திய வானத்தில் நம்மை சேர்ப்பதற்காக அவர் வரப்போவதில்லை. அவர் சொல்லும் போது என்ன சொன்னாரு? யோவான் நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரத்துல, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன்.
இப்பொழுதும் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படிக்கு மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். அப்ப எங்க கூட்டிட்டு போய் சேர்த்துக் கொள்வேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு? அவர் இருக்கிற இடம். அவர் இருக்கிற இடம் எது? பிதாவினுடைய வலது பார்சம் அல்லது பரலோகம், அங்க இருக்கிறாரு. இதுக்கு இடையில மத்தியவானம் எதுக்கு வந்துச்சு? ஆண்டவரே நம்மளை நேரடியாக பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகணும்னு அவ்வளவு ஆர்வமா மனவாட்டியை எவ்வளவு சீக்கிரமாக தம்மிடத்திற்கு கொண்டு போகணும்னு அவர் விரும்பும் போது, இல்லைங்க நான் ஒரு 7 வருஷம் முத்தத்துல உட்கார்ந்துட்டு அதுக்கப்புறம் நான் மெதுவா வாரேன்னு நமக்கு சொல்றதுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? இல்லையா? அது எப்படியோ அந்த ஒரு 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 விஷயம் அப்படி மத்தியவானத்துல நம்ம இருப்போம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்தது. அதை கொஞ்சம் மாத்திக்கிடுறது நல்லதுதான். இல்லைன்னா இருக்கணும்னு நினைக்கிறவங்க இருக்கட்டும், சீக்கிரம் போறவங்க போகலாம். நான் சும்மா சொன்னேன், அப்படி யாரும் இருக்க போறது இல்லை. சீக்கிரமா நம்ம அங்க போயிடுவோம். சரி, இது நம்ம பரலோகத்துக்கு நேரடியாக போறோம் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு மறுக்க முடியாத வலுவான சான்று என்னவென்றால், வெளிப்படுத்தின விசேஷத்துல முதல் 3 அதிகாரங்கள் சபையின் காலம். அது முடிச்சுட்டு 4ஆம் அதிகாரம் ஆரம்பிக்குது. 4ஆம் அதிகாரம் முதல் வசனம் எப்படி ஆரம்பிக்குது? இங்கு இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். அப்படித்தானே? முன்னே எக்கால சத்தம் போல நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை நான் உனக்கு காண்பிப்பேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறதாக வாசிக்கிறோம். யோவான் அதன்படி போறாரு. அங்க போனா அங்க சபை இருக்கு. அங்க போனா சபை இருக்கு. 4-5 அதிகாரங்கள்ல பரலோகத்துல சபையை பார்க்கிறோம். எப்படி? அந்த 24 மூப்பர்கள், 24 மூப்பர்களை பார்க்கிறோம்ல. அந்த 24 மூப்பர்கள் சபையை பிரதிநிதித்துவப்படுத்துகிறாங்க. சபை மேலே போயிருக்குங்கிறதுக்கு அத்தாட்சி தான் அந்த 24 மூப்பர்கள். இப்ப அந்த 24 மூப்பர்கள் யாருங்கிறத பார்க்கணும். அதை பத்தி நிறைய விளக்கு, கிட்டத்தட்ட 13 விதமான விளக்கங்கள் இருக்குது அந்த மூப்பர்களை பத்தி. அதெல்லாம் இப்ப நான் சொல்லி உங்களை குழப்ப விரும்பவில்லை. மாறாக அவங்க யாருங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க பாடுற பாட்டையே பார்ப்போமே. அந்த 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் வணக்கமாய் விழுந்து ஆண்டவரை பணிந்து கொள்றாங்கல்ல. அப்படி பணிந்து கொள்ளும் போது என்ன சொல்றாங்க? ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே நீர் அடிக்கப்பட்டீர். 5ஆம் அதிகாரம் 8-10. ஆட்டுக்குட்டியானவரே நீர் அடிக்கப்பட்டீர், உம்முடைய ரத்தத்தினாலே சகல கோத்திரங்களிலும் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாசைக்காரர்களிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய ரத்தத்தினாலே உம்முடைய ரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். எங்களை அப்படின்னு பாடுறாங்க. அப்ப அதுல இருந்தே தெரியுது இவங்க யாரு? ஆண்டவருடைய ரத்தத்தினால மீட்டுக் கொள்ளப்பட்டவங்க. எங்க இருந்து மீட்டுக் கொள்ளப்பட்டவங்க? சகல ஜாதிகளிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் இருந்து மீட்டுக் கொள்ளப்பட்டவங்க. மீட்டுக் கொள்ளப்பட்ட இவங்க இப்ப யாரா ஆகியிருக்காங்க? ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக ஆகியிருக்கிறாங்க. எதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க? நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று. நம்மளை பற்றி பைபிள் என்ன சொல்லியிருக்கு? ராஜரீக ஆசாரிய கூட்டம், ஆண்டவருடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள். அப்படியானால் இந்த 24 மூப்பர்கள் யாரு? சபை. சபையை பிரதிநிதித்துவப்படுத்துகிறதாக அந்த கூட்டத்தை நம்ம அங்க பார்க்கிறோம். அப்ப இந்த 24 மூப்பர்களை நம்ம அங்க பரலோகத்துல பார்க்கிறதே சபை என்ன செய்துச்சு? மேல போயிடுச்சு. அப்படியானால் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்திற்கும் 4ஆம் அதிகாரத்திற்கும் இடையில் சபை என்ன செஞ்சிருச்சு? மேல போயிடுச்சு. சபை மேல போனதுக்கு அப்புறம் உள்ள சம்பவங்கள் தான் 4ஆம் அதிகாரத்திலிருந்து நடக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரி, அப்போ அதுலயும் பரலோகத்தில் தான் அந்த 24 மூப்பர்களை பார்க்கிறோமே தவிர அத்தியாகசத்துல பார்க்கறதில்ல. அதனால ஆண்டவருடைய வருகையில நம்ம எடுத்துக்கொள்ளப்படும் போது நேரம் எங்க போயிடுவாங்க? பரலோகத்துக்கு போயிடுவோம்.
அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் யோசிக்கும் போது சந்தோஷமா இருக்குல்ல, இல்ல? ஆமா. சரி, அப்படி நம்ம பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டோம், ஆண்டவர் கூட்டு போயிட்டார். இப்ப அங்க போன உடனே என்னென்ன நடக்கும்? இப்ப நான் நிறைய இடங்களை கட் பண்ணிட்டே போயிட்டு இருக்கிறேன். நான் ஷார்ட்டா சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறேன். அங்க போய் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா, என்னை பொறுத்த மட்டும் நான் நம்புறது, வசனத்தின் அடிப்படையில் நான் நம்புறது ஒண்ணு, அங்க நடக்கிற முதலாவது காரியம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யாருக்காக பரலோகத்தில் தனக்கு இருந்த மகிமையெல்லாம் விட்டு இந்த பூலோகத்திற்கு இறங்கி வந்தாரோ, யாருடைய பாவங்களை எல்லாம் தன்னுடைய சரீரத்துல சுமந்து கொண்டு சிலுவையில மரித்து பாவத்திற்கான பிராயச்சித்தத்தை ஏற்படுத்தி மீட்டு கொண்டு ரட்சித்தாரோ, ரட்சித்தவங்களை இப்ப அனுதினமும் பாதுகாக்கிறாரோ, இவங்களை பரலோகத்துக்கு என்ன செய்யறாரு? கூட்டு போறாரு. அங்கிருந்து வர்றாரு, கூட்டு போறாரு. பிதாவுக்கு முன்னாடி நம்மளை கொண்டு போய் ஆஜர்படுத்துவார், ஒப்படைப்பார். அந்த நிகழ்ச்சி ஃபர்ஸ்ட் நடக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா விசுவாசிகளான நம்மை குறித்து பைபிள் சொல்லுது, உலக தோற்றத்திற்கு முன்னமே பிதாவாகிய தேவன் நம்ம என்ன செய்தார்? முன்குறித்தார், தெரிந்தெடுத்தார். அப்படித்தானே? நம்மை ரட்சிப்பதற்காக தம்முடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்துல ஜெபம் பண்ணும்போது சொல்றாரு, அந்த அடிக்கடி அந்த வார்த்தை வரும், பிதாவே நீர் எனக்கு தந்தவர்கள், நீர் எனக்கு தந்தவர்கள் சொல்றாரா? அப்போ விசுவாசிகளான நாம் பிதாவாகிய தேவனால் குமாரனுக்கு கொடுக்கப்பட்டவர்கள். எதுக்காக? இவங்களை எல்லாம் தெரிந்தெடுத்து நான் உம்முடைய கையில என்ன செய்யறேன்? ஒப்படைக்கிறேன். இவங்களை மீட்டு கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது உங்களுடைய கடமை. அந்த பொறுப்பை ஒப்படைச்சு அனுப்புறாரு. குமாரன் மிக நேர்த்தியாய் செய்து முடிக்க வேண்டியவைகளை செய்து முடித்தார். இப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சபை என்ன செய்யறாரு? கட்டி கொண்டிருக்கிறாரு. மேல நமக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த வேலையும் முடியும். இங்கே சபையினுடைய கட்டுமான பணியும் முடியும். எக்கால சத்தம் துணிக்கும், சபை எடுத்துக்கொள்ளப்படும். பிதாவுக்கு முன்பாக நம்மை கொண்டு போய் நிறுத்தி, பிதாவே இதோ நீர் எனக்கு தந்தவர்கள், என்ன நோக்கத்திற்காக இவர்களை என்னிடத்தில் ஒப்புவித்து இந்த உலகத்திற்கு, இங்கிருந்து உலகத்திற்கு அனுப்பினீர்களோ, அந்த திட்டத்தை செவ்வனே நிறைவேற்றி இதோ இந்த நீர் எனக்கு தந்தவர்களை பத்திரமாக உம்முடைய கைகளில் உமக்கு முன்பாக நான் கொண்டு வந்து என்ன செய்கிறேன்? ஒப்படைக்கிறேன். அப்படிங்கிற அந்த முதல் நிகழ்ச்சி நடைபெறும். அதுக்கு அடுத்து இந்த இப்படி ஒப்படைக்கிற நிகழ்ச்சி நடைபெறும் போது பரலோகமே ஆனந்த வெள்ளத்தால் கூத்தாடும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இனம் புரியாத சந்தோஷம், மகிழ்ச்சி ஏற்படும். எப்படி இருக்குங்கிறீங்க அந்த சந்தோஷத்தை? அந்த சந்தோஷத்தை ஊகிக்கிறதுக்கே முடியல, அனுமானிக்கவே முடியல. சொல்றேன் பாருங்க. லூக்கா 15ஆம் அதிகாரத்துல அந்த ஊமைகள் ஆண்டவர் அந்த ஒரே அதிகாரத்துல 3 ஊமைகள் சொல்வார்ல. ஆமா ஆமா. மகன் 100ல் 1, 10ல் 1, 2ல் 1 காணாம போச்சு. திரும்ப அது கிடைச்சது. அந்த காணாம போன ஆடு திரும்ப கிடைச்ச உடனே ஆண்டவர் சொல்றாரு, மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் சந்தோஷம் உண்டாகும். மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம். அப்போ பரலோகத்துல மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் சந்தோஷப்படுமானால், இப்ப மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு கோடிக்கணக்கான விசுவாசிகள் ஒண்ணு போல பரலோகத்துல போய் அப்படி இறங்கும் போது எப்படிங்க இருக்கும்? அந்த காட்சியை கொஞ்சம் யோசித்து பாருங்க.
இப்போ தேவ தூதர்கள் சபையின் மூலமாக தேவனுடைய அனந்தமான ஞானத்தை கற்றுக்கொண்டு வர்றாங்களாம். தேவ தூதர்கள் நமக்கு கிடைச்சிருக்கிற ரட்சிப்பு, அதன் மூலமா நம்ம அனுபவிச்சு வர்ற பாக்கியங்கள், இதெல்லாம் உற்று பார்க்கறதுக்கு என்ன செய்யறாங்களாங்க? ஆசைப்படுறாங்க. அப்படித்தானே பேதுரு எழுதுறாரு. அப்படி ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிற இவங்க இப்ப இந்த கூட்டம் வந்து நேரடியா பரலோகத்துல போய் நிரப்பும் போது எப்படி இருக்கும்? அப்பதான் இந்த வரிதான் ஞாபகத்துக்கு வருது. பார்த்தால் என்னமா இருக்கும், பார்த்தால் என்னமா இருக்கும். இதெல்லாம் யோசித்து பார்க்கணுங்க அந்த சந்தோஷத்தை. சரி, அப்படி நம்மை கொண்டு போய் ஒப்படைக்கும் போது பரலோகத்தில் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் ஏற்படும். அதுல யாரெல்லாம் சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, ஒண்ணு, பிதாவாகிய தேவன் அவருடைய பிளான் சக்சஸா நிறைவேறி முடிஞ்சதுல அவர் என்ன செய்வாரு? சந்தோஷப்படுவாரு. 2, பிதா என்ன பொறுப்புகளை கொடுத்து அனுப்புனாரோ அந்த வேலைய முடிந்தது, அப்படிதானே சிலுவையில சொன்னாரு ஆண்டவர். அப்படி வெற்றிகரமா முடிச்சு இந்த கூட்டத்தை பத்திரமா கொண்டு போய் ஒப்படைச்சு தன்னுடைய வேலையை நிறைவேற்றின அந்த கம்பீரத்துல ஆண்டவர் என்ன செய்யறாருங்க? சந்தோஷப்படுறாரு. 3வது, சபை உருவானதே பரிசுத்த ஆவியானவர் பெந்தகோஸ்தே நாள்ல பூமிக்கு வந்தபோது, அப்படித்தானே? அதுல இருந்தா சபை ஆரம்பமாகுது. இன்னைக்கு சபையை கட்டி கொண்டிருக்கிறவரும் ஆவியானவர் தான். சபைக்கு வரங்களை கொடுக்கிறதும் ஆவியானவர் தான். சபைக்கு தலைமைத்துவத்தை ஏற்படுத்துறதும் ஆவியானவர் தான். அப்படித்தானே? அனுதினமும் சகல சத்தியத்திலும் விசுவாசிகளை வழி நடத்துறதும் ஆவியானவர் தான். ஜெபம் பண்ண வேண்டிய விதத்துல ஜெபம் பண்ணாம கேட்கும் போது ஜெபிக்கிறதுக்கு நமக்காக பரிந்து பேசுகிறவரும் உதவி செய்கிறவரும் அவர் தான். நம்ம சாதாரணமானவர்கள் தான். ஆனா அசாதாரணமான துணிச்சலோடு தைரியத்தோடு கர்த்தருக்காக வாழ்றதுக்கு நம்மை பலப்படுத்துறதும் ஆவியானவர் தான். இப்படி சபைக்காக சபையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிற ஆவியானவர் சபையையும் கொண்டு போய் இப்ப கர்த்தருடைய சமூகத்துல கொண்டு போய் நிறுத்திட்டு அவர் தன்னுடைய கிருபையின் கால பணிய சக்சஸா அவர் முடிச்சத அந்த திருப்தியில அவரு என்ன செய்யறாருங்க? சந்தோஷப்படுறாரு. அடுத்து தேவ தூதர்கள், அவங்களுக்கு சந்தோஷம். ஏன்னா இயேசு கிறிஸ்து பரலோகத்தை விட்டு இந்த பூலோகத்துக்கு மனுஷனா வர்றதுக்கு முன்னாடி பரலோகத்துல இருக்கிற அந்த காலகட்டத்துல அவர் ஓய்வில்லாமல் ஆராதித்து கொண்டிருந்தவர்கள் தூதர்கள். அப்படித்தானே? ஏசாயா 6ஆம் அதிகாரத்துல கர்த்தருக்கு முன்னாடி 2 பாதங்களினால் சட்டைகளை மூடி 2 சட்டைகளினால் பாதங்களை மூடி 2 சட்டைகளினால் பறந்து கொண்டு 2 சட்டைகளினால் முகத்தை மூடிக்கொண்டு சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு ஆராதிக்கிறாங்க. அது ஏசாயா 6ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது அது பிதாவாகிய தேவனை பத்தி சொல்றதாக நமக்கு தோணும். ஆனா அதே சம்பவத்தை யோவான் 12ஆம் அதிகாரத்துல கடைசி பகுதியில யோவான் எழுதும் போது இயேசு கிறிஸ்துவோடு இணைச்சு பேசுறாரு. ஆனா அதே சம்பவத்தை லூக்கா தம்முடைய முதல் நூல் 2வது நூல்ல அப்போஸ்தலர் நடபடிகள்ல 28ஆம் அதிகாரத்துல பரிசுத்த ஆவியானவரோடு இணைச்சு பேசுறாரு. அப்ப அங்க திரியேக தேவனும் என்ன செய்யற? திரியேக தேவன் தூதர்களால் இடைவிடாமல் ஆராதிக்கப்படுகிறார். அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர் திடீரென்று அங்க இருக்கிற மகிமையெல்லாம் விட்டு இந்த பூலோகத்துக்கு வர்றதும் மனுஷனா பிறக்கிறதும் பாடுகள் அனுபவிக்கிறதும் 2 வயசுக்குட்பட்ட குழந்தையா இருக்கும் போதே ஏரோது கொல்றதுக்கு வகை தேடுறதும் இந்த தந்தையும் தாயும் அவரையும் தூக்கி கொண்டு எகிப்து தேசத்துக்கு ஓடுறதும் அப்புறம் பூமியில அவர் பட்ட பாடுகளும் உச்சபட்சமாக கெத்சமனே தோட்டத்துல அவர் வேறு பிடுங்கப்பட்ட ஒரு செடியை போல என்ன சொல்றது அப்படி வாடி விழுகுவதும், ஏன்னா வேர்வையானது ரத்தத்தின் அப்ப ஒரு தேவதூதன் அவரை என்ன செய்யறாங்க? பலப்படுத்துறான்னு வாசிக்கிறோம் இல்லையா? அப்ப இதெல்லாம் பார்க்கும் போது இதெல்லாம் செய்த தூதர்களுக்கு ஏன் எதுக்கு இதெல்லாம் விட்டுட்டு அங்க போறாரு? ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறாரு? அவங்களுக்கு ஆச்சரியம். ஆனா இப்ப நம்ம எல்லாம் அங்க போய் நின்னதுக்கு அப்புறம் தான் இதுக்காகத்தான் இவ்வளவு தியாகங்களை அனுபவிச்சிருக்கிறாரு. அப்போ
மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் ஏற்படும். அப்படிங்கும் போது இவ்வளவு கோடிக்கணக்கானவர்கள், இது வரைக்கும் கிட்டத்தட்ட ரத்த சாட்சிகளா மறிச்சவங்களே 20 கோடிக்கு மேல போயிடுச்சு. இனி இயற்கையாக மரணம் அடைஞ்சவங்க எத்தனை பேரு? இனி இப்ப உயிரோட வாழ்ந்து கொண்டிருக்கிற விசுவாசிகள் எத்தனை கோடி? இனி ஆண்டவர் வர்ற வரைக்கும் இனி பிறக்க போறவங்க, இப்ப பிறந்திருக்கிறவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டு சபையில சேர போறவங்க எத்தனை கோடி? இவ்வளவும் சேர்ந்து பரலோகத்துல நிரப்பும் போது அப்பதான் அந்த அல்லேலூயா கர்த்தரைய ஏகமாய் துதியுங்கள்ல கடைசி சரணம் ஒண்ணு வரும்ல, பரலோகத்தை பரிசுத்தர்கள் நிரப்புவார்கள். துதியுங்க. கர்த்தருடைய பிள்ளைங்க அது போய் நிரப்பும் போது தேவதூதர்கள் சந்தோஷப்படுவாங்க. இப்ப யார் யாரு சந்தோஷப்படுவாங்கன்னு பார்த்தோம். பிதாவாகிய தேவன் மகிழ்ச்சி அடைவார், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சந்தோஷப்படுவார், பரிசுத்த ஆவியானவர், அவனுடைய காரணங்கள்லாம் சொன்னான்ல. அப்புறம் தேவ தூதர்கள் சந்தோஷப்படுவாங்க, நாமும் சந்தோஷப்படுவோம். ஏன்னா நம்முடைய எதிர்பார்ப்பே அவரை பார்க்கணுங்கிறது தானே, அங்க போகணுங்கிறது தானே. ஆமாவா இல்லையா? ரொம்ப வேகமா கரெக்ட். எவ்வளவு சந்தோஷமா அவருடைய வருகையை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். துன்பங்கள் வரும்போது, பாடுகள் வரும்போது, கஷ்டங்கள் அனுபவிக்கும் போது, ஊழியத்தின் பாதையில போராட்டங்கள் வரும்போது, பல்வேறு விதமான தியாகங்களை சகிக்கும் போது, சரீரத்துல வியாதியினால கஷ்டப்படும் போது மனசெல்லாம் ஏங்குது. வாரும் ஆண்டவரே சீக்கிரம். அப்ப எப்ப அவருடைய மலர் முகத்தை பார்க்கணும் அப்படிங்கறதான நம்முடைய ஏக்கம். கண்டேன் என் கண் குளிர அப்படின்னு அவருடைய முதல் வருகையில அவர் குழந்தையா பிறந்ததை பத்தி ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க, அப்படித்தானங்க? அது மாதிரி அதை விட எத்தனையோ மடங்கு அதிகம் சந்தோஷம் அவருடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரை முகமுகமாய் பார்ப்பது. ஆகவே நாமும் இந்த உலக வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சு இந்த பாடுகளில் இருந்தெல்லாம் விடுபட்டு, வியாதியிலிருந்து விடுபட்டு, கர்த்தர் இது எதுவுமே இல்லாத கர்த்தருடைய சமூகத்திற்கு போன அந்த சந்தோஷம் நமக்கும். ஆகையினால மிகப்பெரிய சந்தோஷம் நமக்கு ஏற்படும். சரி, அப்போ பரலோகத்திற்கு நம்ம போன உடனே முதல் நடக்கிறது என்னது? பிதாவாகிய தேவனிடத்துல குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நம்ம கொண்டு போய் ஒப்படைப்பார். முன்னால நிறுத்துறார். இதோ நானும் நீர் எனக்கு தந்த பிள்ளைகளும். அந்த வசனம் கரெக்டா அப்ப நடக்கும். கொண்டு வந்து அப்படி ஒப்படைச்சிருவார். ஒப்படைச்ச உடனே இந்த சந்தோஷம், இந்த சந்தோஷம் எல்லாரும் சேர்ந்து அனுபவிப்போம். இது முடிச்ச உடனே அடுத்து நடக்க போறது விசுவாசிகளுக்கான நியாய தீர்ப்பு. இதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னா, இதெல்லாம் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குது, மகிழ்ச்சியை கொடுக்குதுன்னாலும் அடுத்து நம்ம சந்திக்க போறது முக்கியமானது. இத பத்தி அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப அழகா சொல்லி இருக்காரு. 2 கொரிந்தியர் 5:10 பாருங்க. அவனம் ஏனெனில் ஏனெனில் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். இனி இதே விஷயத்தை பற்றி அவர் சொல்லுகிற இன்னொரு வேத பகுதியை பார்ப்போம். ரோமர் எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரம் 10 to 12 வரையுள்ள வசனங்கள். இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? நீ உன் சகோதரனை அற்பமா என்கிறது என்ன? நாம் எல்லாரும் கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போமே. அந்தபடி முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் தேவனை அறிக்கை பண்ணும் என்று என் ஜீவனை கொண்டு உரைக்கிறேன் என்பதாய் கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. இங்கேயும் 2 கொரிந்தியர் 5:10 என்ன சொல்றாரோ அதைத்தான் இங்கேயும் சொல்றாரு. நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போமே அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் இதே நியாய தீர்ப்பை பற்றி சொல்லுகிற இன்னொரு வேத பகுதி, அதுவும் பவுல் தான் எழுதுறாரு. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம்
10-15. எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையானது கிருபையின்படியே புத்தியுள்ள செப்பாசாரியை போல அஸ்திவாரம் போட்டேன். வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான். அவனவன் தான் அதன் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். போடப்பட்டிருக்கிற அஸ்திவாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு அஸ்திவாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஒருவன் அந்த அஸ்திவாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேறப்பட்ட கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினார். அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்னியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளது என்று அக்னியானது பரிசோதிக்கும். அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். ஒருவன் கட்டினது வெந்து போனால் நஷ்டமடைவான். அவனோ ரட்சிக்கப்படுவான், அதுவும் அக்னியில் அகப்பட்டு தப்பினது போல. அப்போ இந்த வேத பகுதியும் அந்த நியாய தீர்ப்பை பற்றி சொல்லக்கூடிய வேத பகுதியாகும். அப்போ இதுல இருந்து ஒரு விஷயம் நமக்கு தெரியுது. விசுவாசிகளான நாம் ஆண்டவருடைய வருகைக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், காத்துக்கிட்டு இருக்கிறோம், சீக்கிரம் வரணும்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிறோம், அவரை போய் சந்திக்கிறதுக்கு வாஞ்சிக்கிறோம். எல்லாம் நல்ல விஷயம், அப்படித்தான் இருக்கணும். ஆனா ஒன்ன ஞாபகத்துல வச்சுக்கணும், இந்த ஒரு நியாய தீர்ப்பு வந்து விசுவாசிகளுக்கு காத்திருக்கிறது. இந்த இப்ப வந்து கிறிஸ்தவ உலகத்துல ஒரு பெரிய தொற்று வியாதி மாதிரி பறந்து வந்து வரவி கொண்டிருக்கிற ஒண்ணு ஹைப்பர் கிரேஸ். அந்த டீச்சிங் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? கிருபை, மிதமிஞ்சிய கிருபை அப்படிங்கிற ஒரு டீச்சிங் கொண்டு வர்றாங்க. அதாவது மிதமிஞ்சிய கிருபை அப்படியா? கேள்விப்படலையோ? ஆனா அந்த போதனை எல்லாம் கேட்டீங்கன்னா அது என்ன லிஸ்ட்ல கொண்டு போய் சேர்க்கறதுன்னே தெரியல. விசுவாசி வந்து தன்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்த போது உன்னுடைய முக்கால பாவத்திற்கும் மரிச்சிட்டார். அதனால நீ ஆண்டவரண்ட வந்து அவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு வந்தபோது உன்னுடைய முக்கால பாவங்களும் மன்னிக்கப்பட்டாச்சு. அதனால இனி நீ செய்கின்ற பாவத்துக்காக நீ வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பாவம் மன்னிப்புக்காக நீ மன்னிப்புங்கிற வார்த்தை வாயிலிருந்து வரவும் வேண்டாம். எப்படி சொல்றாரு பாருங்க. இப்ப இதெல்லாம் அக்கு வேற ஆணி வேற கழட்டி இந்த போதனைகள்லாம் சொல்லலாம், ஆனா டைம் இல்லையே, என்ன பண்றது? அப்படிப்பட்டவங்க புரிஞ்சுக்கணும், விசுவாசிகளுக்கு மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை. அப்படின்னா வெளிப்படுத்தின விசேஷத்துல இந்த 2-3 அதிகாரங்கள்ல 7 சபைகளுக்கு செய்தி சொல்றாருல, அந்த 7 சபைகளுக்கு கொடுக்கிற செய்திகள்ல 2 சபை மேல எந்த குற்றச்சாட்டும் வைக்கல. எது? 2வது சபையாகிய சிமிர்னா, 6வது சபையாகிய பிலதெல்பியா. இந்த 2 சபை மீதும் எந்த குற்றச்சாட்டும் கண்டனமும் இருக்காது. இதை தவிர மற்ற சபைகளுக்கெல்லாம் குற்றச்சாட்டுறாரு, குறைகளை சொல்றாரு, மனம் திரும்பும்படி சொல்றாரு. மனம் திரும்பாவிட்டால் வரப்போகிற நியாய தீர்ப்பை பத்தி சொல்றாரு. அப்ப அதுல இருந்தே தெரியுத சபைகள் என்ன செய்யணும், மனம் திரும்பணும், விசுவாசிகள் மனம் திரும்பணும் அப்படிங்கறது நமக்கு தெரியுதா இல்லையா? விசுவாசிகள் மனம் திரும்பணும் அப்படின்னு. அது மட்டும் இல்ல, ஆண்டவரா இப்ப அப்போஸ்தலனாகிய பவுலே அவர் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய மனுஷனா இருந்தாலும், ஆவிக்குரிய சந்தோஷத்தை அனுபவிக்கிறவராக இருந்தாலும், அவருக்கும் ஒரு பயம் இருந்துக்கத்தான் செஞ்சது. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்துல சொல்லுவாரு, பிரசங்கிக்கிற நானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். அப்ப பிரசங்கிக்கிற தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு, அப்ப ஆகாதவனாய் போகக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. அது எங்க வரும்? கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்னாடி. நம்மளுடைய வாழ்க்கையை குறித்து தேவனுக்கு என்ன செய்யணுங்க? கணக்குப்பிக்கணும். ஒன்னு புரிஞ்சுங்க, விசுவாசிகளுக்கு வந்து ஆக்கினை தீர்ப்பு இல்லை, ஆக்கினை தீர்ப்பு இல்லை, நரக தண்டனை இல்லை. அதுல இருந்து நம்ம விடுதலை பெற்றுட்டோம். வசனம் அப்படி சொல்லுதா? சொல்லுது. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது.
அப்ப நம்ம மேல வர வேண்டிய ஆக்கின தீர்ப்பை அவர் ஏற்றுக்கொண்டு மரித்ததுனால நமக்கு ஆக்கின தீர்ப்பிலிருந்து, நரக தண்டனையிலிருந்து என்ன செஞ்சுட்டாரு? விடுதலை கொடுத்துட்டாரு. இனி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்ற ஒரு வசனம், யோவான் 5:24, என் வார்த்தைகளை, என் வசனங்களை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல், ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல், நரக தண்டனை, அப்புறம் மரணத்தை விட்டு நீங்கி, எந்த மரணம் அது? அதை ஞாபகத்துல வச்சுக்கணும். சரீர மரணம் கிடையாது. சரீர மரணத்தை விட்டு யாரும் நீங்க முடியாது. ஏன்னா சரீர மரணங்கிறது விசுவாசிகளுக்கும் உண்டு, அவிசுவாசிகளுக்கும் உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நடுவான வருகையின் போது சபை எடுத்துக்கொள்ளப்படும் இல்ல, அப்படி எடுத்துக்கொள்ளப்படுற சந்தர்ப்பத்துல உயிரோடு இருக்கிறவங்க மரிக்காம மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளவாங்க. அதை தவிர மற்ற எல்லாருமே என்ன செய்வாங்கங்க? மரிக்கணும். ஆக்கின தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான், ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான். அப்ப அந்த இடத்துல மரணம் என்பது இரண்டாம் மரணம். ஆகவே ஒரு விசுவாசிக்கு நரக தண்டனை இல்லை என்பது இந்த பகுதி மிக தெளிவாய் திட்டமாய் சொல்லுகிறது. ரோமர் 8 என்ன சொல்லுகிறது? ஆனபடியினால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. நமக்கு நரக தண்டனை இல்லை, ஆக்கினை தீர்ப்பில்லை. ஆனால் நியாய தீர்ப்பு உண்டு, நியாய தீர்ப்பு உண்டு. நியாய தீர்ப்புக்காக கர்த்தருடைய சமூகத்திலே, பரலோகத்திலே நாம் போய் நிற்போம். அதுல நியாயாதிபதி அமர்ந்திருக்கிற அந்த இருக்கைக்கு பேரு கிறிஸ்துவின் நியாயாசனம். நியாயாதிபதியாகிய கர்த்தர் நியாய தீர்ப்பு நடத்துகின்ற பல நியாய தீர்ப்புகளை பற்றி பைபிள் சொல்லுகிறது. ஆனால் அந்த இடங்களில் எல்லாம் சிங்காசனம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும். ஆனால் இந்த இடத்தில் விசுவாசிகள் நியாய தீர்ப்புக்காக போய் நிற்கிறார்கள் அல்லவா, இந்த இடத்தில் வைக்கப்படுகிற நீதிபதியினுடைய இருக்கைக்கு பெயர் கிறிஸ்துவின் நியாயாசனம். மற்றதெல்லாம் சிங்காசனம், இது நியாயாசனம். அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல நியாயாசனம் என்பதற்கு பீமா என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது அக்காலத்தில் ஒலிம்பிக் விளையாட்டு போட்டியிலே வெற்றி பெற்ற வீராங்கனைகளுக்கு பரிசு வழங்குவதற்காக அந்த ஜட்ஜை அமர்ந்து அந்த பரிசை வழங்குகின்ற உயரிய ஒரு பீடம், இருக்கை, அதற்கு தான் பேரு பீமான்னு சொல்லுவாங்க. எங்கேயாவது அது என்ன சொல்றது, விளையாட்டு போட்டியில பங்கு பெற்று வெற்றி பெற்றா அவங்களுக்கு நல்ல பரிசும், வெற்றி பெறாவிட்டால் கொன்னும் போற்ற அந்த மாதிரி சம்பவத்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இருக்காது. வெற்றி பெற்றா பரிசு, வெற்றி பெறலைன்னா கொல்ல மாட்டாங்க. ஆனா என்ன செய்யுங்க, பரிசு போயிடும். வெட்கமும் அவமானமும் நிந்தையும் மிஞ்சும். இத மாதிரி விசுவாசிகள் கர்த்தருடைய சமூகத்திற்கு வரும்போது, தங்களுடைய வாழ்க்கையை குறித்து கணக்கொப்புவிக்கும் போது, வசனத்தின்படியான வெற்றி வாழ்க்கை வாழ்ந்தால் அதற்கான வெகுமதிகளை பெறுவார்கள், பரிசுகளை பெறுவார்கள். அல்லாதவர்கள் தேவ சமூகத்திலே கூனி குறுகி போய் நிற்பார்கள். அதனாலதான் பைபிள் சொல்லுது, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்க. ஓடுறதே நிஜம். ஏன் பிரயோஜனம் இல்லாம ஓடுறீங்க? பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்க. அருமையானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கை நாம் வாழ்றோம், உண்மைதான். ஆனா அந்த வாழ்க்கை பெற்றுக்கொள்ளத்தக்கதான வாழ்க்கையாக இருக்கணும். பவுல் அப்போஸ்தலனுக்கு அந்த ஒரு உணர்வு இருந்தது, பிரசங்கிக்கிற நானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு. அப்போ அவரே ஆகாதவனாய் தள்ளப்பட்டு போவதற்கான சாத்தியக்கூறு இருக்கிறது அப்படின்னு சொன்னார். நம்ம ஏமாத்திரம் ஆண்டவருடைய வருகையில நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம் அப்படின்னு நம்ம பேசி சிந்திச்சோம்ல. அதுல நான் சொல்லாம விட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல ஒண்ணு, அவருடைய சத்தத்தை கேட்டு மரித்தோர் உயிரோடு எழும்புவாங்க, உயிரோடு இருக்கிறவங்க மர்வமாக்கப்படுவாங்க. 2 பேருமே மகிமையின் சரீரத்துல எடுத்துக்கொள்ளப்பட்டு கர்த்தரை சந்திப்போம். அப்படிதான் பைபிள் சொல்லுது. அப்படி மகிமையின் சரீரத்துல உயிர்த்தெழுந்து வரும்போது அந்த சரீரத்துக்குமே வித்தியாசம் இருக்கும். எல்லாரும் மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுறோம், உண்மைதான். எல்லாரும் மகிமையின் சரீரத்துல இருப்போம், உண்மைதான்.
ஆனா எல்லாருடைய சரீரங்களின் மகிமையும் வேறு. ஒண்ணு போல இருக்காது. அதுலயும் ஏற்றத்தாழ்வு இருக்கும், வித்தியாசம் இருக்கும். எப்படி சொல்றேன்னு கேக்குறீங்களா? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தை பாருங்க. வானத்துக்குரிய 40ஆம் வசனம். வானத்திற்குரிய மேனிகளும் உண்டு, ம், பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. ம், வானத்திற்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறே, ம், பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறு. ம். சூரியனுடைய மகிமையும் வேறு, சந்திரனுடைய மகிமையும் வேறு, நட்சத்திரங்களுடைய மகிமையும் வேறு. ம். மகிமையிலே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது. நல்லா கவனிங்க. ஒவ்வொன்னுடைய மகிமையும் வேறே. சூரியனுடைய மகிமை வேறே, சந்திரனுடைய மகிமை வேறே, சந்திரனுடைய மகிமை வேறே, நட்சத்திரங்களுடைய மகிமை வேறே அப்படின்னு சொல்லிட்டு அதோட நிப்பாட்டாம மகிமையிலே நட்சத்திரத்திற்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது. அப்ப நட்சத்திரத்தினுடைய மகிமையில என்ன இருக்கு? வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்தை பாருங்க. மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அப்ப உயிர்த்தெழுந்து வருகிற விசுவாசிகளுடைய சரீரம் மறுரூபமாக்கப்பட்டு இருந்தாலும் அந்த மகிமைக்கு வித்தியாசம் இருக்கும், அந்த ஒளிக்கு வித்தியாசம் இருக்கும். அந்த வித்தியாசத்துக்கு காரணம் இப்ப வாழ்ற வாழ்க்கை. இத மனசுல வச்சுக்கணும். அவரை சந்திக்கிறதுக்கு தயாராகணும். சரியா? அதனால என்னுடைய வார்த்தையை நான் இங்க நிறைவு செய்யறேன். ஆண்டவருடைய வருகை, அவருடைய வருகையில நம்ம எடுத்துக்கொள்ளப்படுறது, அப்ப நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற சந்தோஷமான அனுபவங்கள் அதெல்லாம் பார்க்கிறோம். அதுக்கடுத்து இந்த நியாய தீர்ப்புக்கு முன்னாடி நம்ம நிக்கிறோம். அப்ப இந்த நியாய தீர்ப்புக்கு முன்னாடி நம்முடைய வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் கணக்கு கேட்பார். ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து நம்ம ரட்சிக்கப்படும் போது அதுக்கு முன்னாடி நம்ம செய்த எந்த பாவங்கள், எவ்வளவு பாவங்கள் ஆனாலும் அது எதுவுமே கணக்குல என்ன செய்யாதுங்க, வராது. அதெல்லாம் ஆண்டவர் என்ன செஞ்சுட்டாருங்க, மன்னிச்சுட்டாரு. அதை கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமா அவ்வளவு தூரம் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கிட்டாரு. அப்புறம் சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டுட்டாரு. தம்முடைய முதுகுக்கு பின்னால எரிந்து போட்டாரு. அப்படின்னா மன்னிக்கப்பட்ட அந்த பாவத்தை திரும்ப என்ன செய்ய மாட்டாருங்க, நினைக்க மாட்டார். அதெல்லாம் போயிடுது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட நிமிஷத்திலிருந்து நான் வாழ்கின்ற வாழ்க்கை ஒவ்வொன்றுக்கும் கர்த்தருடைய சமூகத்தில் கணக்கு ஒப்புவிக்கிறேன். உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் நிறுத்தும்படி ஜாக்கிரதையாய். கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமென்.